இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ டிஃபால்ட் அப்படின்னா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஒரு சில இடத்துல நம்ம வந்து ஒரே வேல்யூ ஒரு குறிப்பிட்ட காலமில் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாஸ்ன்னு வச்சுக்கிங்க. ஸோ இப்போது எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டஸில் ஸோ இன்டர்னல் மார்க் எல்லாருக்கும் வந்து பாஸ்ன்னு மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ 20க்கு 14 பாஸ் மார்க். ஸோ 14ங்கிறது எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட காலமில் எல்லாருக்குமே வந்து பாஸ்ன்னு டைப் பண்ணணும். ஸோ பாஸ்ன்னு டைப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு காலமுக்கும் நம்ம பாஸ்ன்னு டைப் பண்ணி ஒரு 500 பேர் இருக்கீங்க. ஸோ 500 பேருக்கும் பாஸ்ன்னு டைப் பண்ணி நம்ம தேவையில்ல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலமில் உள்ள எல்லா ஃபீல்டுக்குமே பாஸ்ன்னு நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கமா மட்டும் போட்டு அந்த ஃபீல்டை எம்டியாக விட்டால் போதும். ஓகேவா? ஸோ அந்த குறிப்பிட்ட காலம் மட்டும் எம்டியாக விட்டுட்டோம்னா அங்கே டிஃபால்ட்டுன்னு நம்ம எதை செட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். தேவையில்லாமல் ஒரு டேட்டா நம்ம டைப் பண்ணுறதுக்கான டைமை நம்ம குறைக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு டிஃபால்ட் வேல்யூவை இதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ண போகிறோம் ஒரு பர்டிகுலர் காலமுக்கு. அந்த இடத்துல நம்ம எந்த வேல்யூ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எந்த வேல்யூயும் ப்ரொவைட் பண்ண தேவையில்லை ஒரு பர்டிகுலர் காலமுக்கு. ஸோ நீங்கள் எத்தனை காலம் வேணாலும் செட் பண்ணலாம். ஸோ மினிமம் ஒரு காலம், மேக்ஸிமம் எத்தனை காலமுக்குனாலும் நீங்கள் இந்த டிஃபால்ட் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரைன்ட்டை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு எம்டியாக விட்டால் போதும் அந்த குறிப்பிட்ட காலமில். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஐடி, நேமு, அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்னு ஒரு 4 காலம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு காலமுக்கும் ஒரு வேல்யூ கொடுப்போமா? ஐடி 1, நேம் வந்து சூர்யா, அடுத்தது அட்ரஸ் வந்து கடலூர், அதுக்கு அடுத்தது ஃபோன் நம்பர் ஸோ 9629303307 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இப்போது ஒரே ஃபேமிலியில் 5 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. ஸோ ஃபோன் நம்பர் 5 பேருக்கும் ஒரே அப்பா தான் இருப்பாங்க. ஒரே அப்பா அப்படின்னா ஒரு அப்பாவுக்கு ஒரு நம்பர் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 5 ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டிஃபால்ட்டில் அந்த ஒரு ஃபோன் நம்பரை மட்டும் செட் பண்ணிட்டா போதும். ஸோ அந்த ஃபீல்டில் உள்ள எல்லாருக்குமே அதே மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட் வேல்யூவில் என்ன கொடுக்க போகிறோங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். டிஃபால்ட் வேல்யூ ஈக்குவல் டு நம்பரோ நேமோ இல்லை ஒரு வேறு ஏதோ டேட்டாவோ அதை டிஃபால்ட்டுன்னு போட்டு அந்த வேல்யூவை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ எந்த காலமில் அப்ளை பண்ண போகிறோமோ அந்த காலமுக்கான டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துடணும். அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நல் வேல்யூவை அவாய்ட் பண்ணலாம். இப்போ டிஃபால்ட்டாக நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டோம் அப்படின்னா எம்டியாக இருக்கிற அந்த ஃபீல்டில் நம்ம செட் பண்ண டிஃபால்ட் வேல்யூ என்டர் ஆகிடும். ஸோ நல் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நல்லா இருக்காது அந்த ஒரு காலமில் ஒரு ஃபீல்டில் உள்ள வேல்யூ. ஸோ அந்த காலம் ஃபுல்லாகவே ஏதோ ஒரு வேல்யூ ஃபில் ஆகிடும் நம்ம செட் பண்ண டிஃபால்ட் வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி மேனுவல் டேட்டா என்ட்ரியை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரே வேல்யூ தான் என்ட்ரு பண்ண போகிறீங்கன்னா அந்த ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு காலமில் 500 ஃபீல்டுக்கும் ஒரே வேல்யூ என்ட்ரு பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் மேனுவலாக என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிஃபால்ட் செட் பண்ணிட்டா போதும். 500 காலமுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ண டிஃபால்ட் வேல்யூ என்டர் ஆகிடும். ஓகேவா? எக்ஸாம்பிள் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு புரியும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது. அடுத்தது கன்சிஸ்டன்ட் டேட்டா. ஸோ சரியான டேட்டா அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ எம்டியாக இருக்காது, தேவையில்லாத டேட்டாவும் அங்கே ஃபில் ஆகாது. அடுத்தது ஸ்டாண்டர்டாக நம்ம ஒரு வேல்யூவை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியாது. ஒரே வேல்யூவை மல்டிபிள் ஃபீல்டில் இன்சர்ட் பண்ணலாமே தவிர மல்டிபிள் வேல்யூவை அந்த
காலம் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூவை நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணோன்னா இந்த ரூல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஸோ ரூலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நம்ம கொடுக்குற வேல்யூ என்ட்ரு ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் காலமில் எந்த வேல்யூ நீங்கள் கொடுத்துருக்க கூடாது. ஏற்கனவே ஒரு வேல்யூவை என்ட்ரு பண்ணிவிட்டு டிஃபால்ட்டை செட் பண்ணிங்கன்னா அது எடுத்துக்காது. ஓகேவா? இப்போ நீங்கள் டிஃபால்ட்னு செட் பண்ண போகிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டை எம்டியாக விட்டுடணும். ஓகேவா? அதுக்கான வேல்யூவை நீங்கள் கொடுத்துருக்க கூடாது ப்ரீவியஸாக. அடுத்தது நீங்கள் நார்மலாக நல்லுன்னு ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ நல்லுன்னு ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் டிஃபால்ட்டில் செட் பண்ணியிருக்கணும். ஸோ நல்லுனே அங்கே அந்த ஃபீல்டு ஃபுல்லாக நல்லுன்னு செட் பண்ண போகிறீங்கனாலும் டிஃபால்ட் ஈக்குவல் டு நல்லுன்னு செட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லே வந்து உங்களுக்கு அந்த ஃபீல்டில் ஃபில் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நல்லுங்கிற வேல்யூவை ஃபில் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். அப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்ன பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே என்னெல்லாம் பண்ணலாம், எங்கே இடத்துலலாம் நம்ம இந்த டிஃபால்ட் வேல்யூ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். ஸோ கான்ஸ்டண்ட்டாக எல்லாருக்குமே ஒரே வேல்யூ தான் வரப்போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஃபால்ட் கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஃபீல்டை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலாங்கிறது ஒரே மாதிரி தானே இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்முலா மாறாது இல்லையா? இப்போ a+b² அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும் a+b² a² + b² + 2ab தான் இருக்கும். இந்தியாவில் வந்து 2cbன்னு மாற்ற மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் நீங்கள் எல்லா ஃபீல்டுக்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒரு ஃபார்முலா ஃபில் பண்ணணுன்னா அங்கே நீங்கள் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது சிஸ்டம் ஃபங்க்ஷன். ஸோ இது ஃபார்முலா தான். ஸோ சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினை நீங்கள் ரோ லெவலில் யூஸ் பண்ண முடியாது, காலம் லெவலில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் செட் பண்ணும்போது காலமுக்கு தான் டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணுவீங்க, ரோவுக்கு செட் பண்ண மாட்டீங்க. நம்ம மேக்ஸிமம் டேட்டா பேஸில் இந்த டேபிள் கிரியேட் பண்ணும்போது எல்லா காலமுக்கு தான் நம்ம செக் கன்ஸ்ட்ரெயினோ கீயோ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுவும் சேம் அதே மாதிரி தான், காலம் லெவலில் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இது எந்தெந்த டேட்டாலாம் கொடுக்க முடியும் அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ 1லேருந்து அதை நியூமரிக்கல் வேல்யூ எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்க முடியும். அடுத்தது ஸ்ட்ரிங்கு. ஸோ A to Z காம்பினேஷனில் எதை வேணாலும் நீங்கள் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் மூலமா கொடுக்கலாம். அடுத்தது டேட் வேல்யூ. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம டேட்டை பற்றி சொல்லவே இல்லை. இப்போ டேட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுனாங்க, ஸோ இன்றைக்கிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஒரே டேட்டு தான் இருக்க போகுது. இன்றைக்குள்ளே நம்ம அந்த எக்ஸாம் எழுதி முடிக்க போகிறோம். அப்போது எல்லாருக்கும் ஒரே டேட்டு தான் வரும். ஸோ அதே மாதிரி ஜாயினிங் டேட்டு ஒரே மாதிரி இன்றைக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். ஸோ 100 பேர் இருக்காங்க, 100 பேருக்கும் ஒரே டேட்டை தான் என்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரு டேட்டா டிஃபால்ட் வேல்யூவில் கொடுத்துட்டு அப்படியே அந்த காலம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டு டைம் பண்ண முடியாது, வெறும் டேட்டு மட்டும்தான். ஓகேவா? ஸோ டேட்டுனா இயரு, மந்த்து, டே. ஸோ இது மூணும் அந்த டேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினை நம்ம சரியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது டிஃபால்ட்டுக்கும் நாட் நல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ டிஃபால்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒரு வேல்யூ, அது வந்து நியூமரிக்கல் வேல்யூவாக இருக்கலாம், ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூவை கண்டிப்பாக அசைன் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டில். நாட் நல்லில் நம்ம எம்டியாக விட்டு எரர் வராமல் நல்லுங்கிறத ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ஒரே வேல்யூ தான். ஸோ அங்கே வந்து நல்லு வரக்கூடாது. ஸோ நல்லு இல்லாமல் ஏதோ ஒரு வேல்யூ அங்கே ஃபில் ஆகணும். ஆனால் இங்கே டிஃபால்ட்டில் ஒரே வேல்யூ தான் அசைன் ஆகும். இங்கே நாட் நல்ல பார்த்தீங்கன்னா நல்லு மட்டும் அங்கே எம்டியாக அந்த ஃபீல்டு இல்லாமல் ஏதோ ஒரு வேல்யூவை ஃபில் பண்ணுவோம். அதே மாதிரி டிஃபால்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் விருப்பம் தான், தேவைப்பட்டால் யூஸ் பண்ண போகிறீங்க, அது ஆப்ஷனல் தான். ஆனால் நாட் நல் வந்து மேண்டட்ரி. ஸோ ஒரு ஃபீல்டில் நீங்கள் எம்டியாக ஒரு வேல்யூவை நீங்கள் ஃபில் பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நாட் நல்ல யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு டேபிள்னு இருக்குது, அந்த டேபிளில் எந்த ஒரு
காலம்லையும் எந்த ஒரு ரெக்கார்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நாட் நல் அப்படிங்கிறத அந்த பர்டிகுலர் காலமில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஆட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டிஃபால்ட் யூஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் நாட் நல்ல ப்ரெசன்ட், ஸோ அங்கே ஒரு டேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ நாட் நல்னு கொடுத்தோம் அப்படின்னா அங்கே நல்லுங்கிற வேல்யூ வரக்கூடாது. நல்லுனா எம்டியாக இருக்கக்கூடாது அந்த ஃபீல்டு. ஸோ நம்ம அங்கே ஏதோ ஒரு வேல்யூ இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் நாட் நல் அப்ளை பண்ணிட்டோம்னா. ஓகேவா? ஸோ நாட் நல்ல ஒரு தனி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, அடுத்தது பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு டேபிளில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு புது டேட்டா பேஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராப் கொடுத்துட்டு ட்ராப் டேட்டா பேஸ், ஸோ ட்ராப் டேபிள் பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டேபிளை வந்து முதல்ல ட்ராப் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ டேபிளை ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ ட்ராப் பண்ணது ட்ராப் ஆகிடுச்சாங்கிறத செக் பண்ணிக்கிங்க. ஸோ கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நீங்கள் பழைய டேட்டாபேஸ், ஸோ யூஸ் டேட்டாபேஸ் போங்க. ஸோ யூஸ் A5. ஸோ D5 யூஸ் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணலைன்னா ட்ராப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு D5 யூஸ் பண்ணு. ஸோ இப்போது இந்த டேபிளை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ டேபிளில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் நேம் பர்சன்ஸ். ஸோ இங்கே ஐடி, ஸோ ஐடி வந்து நாட் நல்லா இருக்கணுமே தவிர டூப்ளிகேட் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ எரர் வருதா? ட்ராப் டேபிள் கொடுக்கும்போது எரர் வருது அப்படின்னா நீங்கள் முதல்ல D5 அப்படிங்கிற அந்த டேபிளில் அந்த டேட்டா பேஸில் வச்சுக்கணும். அந்த டேட்டா பேஸில் இருக்கா? என்னாச்சு இப்போ எரர் வருதா? அப்படியும் சரி. ஸோ டேபிளில் நம்ம கொடுத்துருக்கிறது ஐடி. ஸோ ஐடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமரி கீ யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக கேட்ட மாதிரி ஒரே ஐடி இருக்கலாம். ஓகேவா? ஒரே ஐடி நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ ஐடி வந்து டூப்ளிகேட்டாக இருக்கலாம், ஆனால் நல்லா தான் இருக்கக்கூடாது. அதை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நாட் நல் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதுவே ப்ரைமரி கீ இங்கே அப்ளை பண்ணியிருந்தோம்னா ஒரே ஐடி திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் நேம் வேர் கேர் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் நேம் நாட் நல் இருக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம் வேர் கேர். ஸோ ஏஜ் கொடுத்துருக்கோம். ஸோ ஏஜில் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து இன்டிஜர் வேல்யூ. ஸோ சிட்டி வேர் கேர். ஸோ இப்போ நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினை சிட்டியில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சிட்டி அப்படிங்கிற இந்த காலம் நீங்கள் வேல்யூவை என்ட்ரு பண்ணாமல் விட்டிங்கன்னா, சிட்டி காலமாக நீங்கள் எம்டியாக விட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக கடலூர் அப்படிங்கிற அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகணும். ஓகேவா? ஸோ சிட்டி காலம் தான் நான் வந்து டிஃபால்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சிட்டி காலம் எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ எம்டியாக நீங்கள் விடும்போது கடலூர் அப்படிங்கிற வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் ஆகணும். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் அப்படின்னா பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் டேபிளை பார்த்துக்கிறேன். ஸோ டேபிளில் என்னெல்லாம் காலம் இருக்குது? ஸோ ஐடி இருக்குது, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், ஏஜ் இருக்குது, சிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குதாங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இதுதான். டேபிளில் நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கிற காலம்ஸ்லாம் இருக்காங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் டேட்டாவை இன்செர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டேட்டா இன்செர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது,
ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, சிட்டி இருக்குது. ஸோ இருக்கிற இந்த 5 காலமோட வேல்யூவும் கீழே இருக்குதா, வேல்யூஸில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் நான் இங்கே யூஸ் பண்ணல, நான் மேனுவலாகவே இன்சர்ட் பண்ணுறேன். எல்லாமே டேட்டா இருக்குது. அப்போ இது என்ன இன்சர்ட் ஆகுமா? இன்சர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ல யூஸ் பண்ணுறதுக்காக நான் எதுவுமே இங்கே பண்ணல, நார்மலாக இன்சர்ட் கொடுத்துருக்கேன் இங்கே. ஸோ நார்மல் மேனுவல் இன்சர்ட். ஓகேவா? ஸோ மேனுவல் இன்சர்ட் பண்ணியாச்சு, எனக்கு ஒரு டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு. இதை செக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்ததை என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள். ஸோ நான் இப்போ டிஃபால்ட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு தெரியுதா? ஸோ இங்கே டிஃபால்ட்டு என்னவா இருக்கும், இங்கே என்ன ஃபார்மேட்டில் டைப் பண்ணியிருக்கேன்? டிஃபால்ட் வந்து ஸ்ட்ரிங்காக டைப் பண்ணியிருக்கேன். இங்கே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது. வித்தியாசம் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இங்கே சிங்கிள் கோட்ஸ் போட்டிங்கனாலே அந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற எந்த ஒரு வேர்டாக இருந்தாலும், அது நம்பராக இருந்தாலும், ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருந்தாலும், மிக்சடு நம்பர் ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ இதுவும் வந்து ஒரு வேலிட் டேட்டா தான். ஆனால் எனக்கு என்ன வரணும் இப்போ இந்த காலம்ல என்ன டிஸ்பிளே ஆகும் நினைக்கிறீங்க? கடலூர் டிஸ்பிளே. டிஃபால்ட்னு அப்படியே வருமே தவிர கடலூர்னு வராது. டிஃபால்ட் போடலினா கடலூர் வராது, அப்போ எரர் வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுங்கிறது தான் அவுட்புட்டில் வரும். இப்போ அடுத்தா நீங்கள் எப்படி யோசிப்பீங்க அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ வேலிட் டேட்டா. ஸோ இங்கே தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எத்தனை காலம் இருக்குது பாருங்கள், கண்டுபிடிங்க. இப்போ சிட்டிங்கிற காலமே இல்லை. இங்கே தான் நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினை அப்ளை பண்ணுறோம். ஸோ சிட்டின்னு ஒரு வேல்யூவை நீங்கள் என்ட்ரே பண்ணலைன்னா என்ன வரணும்? அங்கே கடலூருங்கிறது டிஃபால்ட்டாக அங்கே என்ட்ரு ஆகணும். ஸோ இங்கே பாருங்கள், காலம்லேயும் நான் சிட்டியை இன்க்ளூட் பண்ணல, இங்கே வேல்யூஸ்லேயும் சிட்டி நான் வேல்யூவை என்ட்ரு பண்ணல. கரெக்டா? ஸோ இங்கே 4 காலம் இருக்குது, 4 வேல்யூ தான் கொடுத்துருக்கேன் கீழே. இப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு இப்போ அந்த சிட்டிங்கிற இடத்துல கடலூர் ஃபில் ஆகிருக்கும். ஆயிடுச்சா? ஸோ இதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினோட யூசேஜ். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? காலம் நேமை கொடுக்க தேவையில்ல, காலமில் வேல்யூவும் கொடுக்க தேவையில்ல. திரும்ப பண்ணால் எரர் தான் வரும். இப்போ நான் திரும்ப இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இன்னொரு வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். நீங்கள் சொன்னதுனால திரும்ப பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ ஆட் ஆகிடும். ஸோ எரர் யாருக்கெல்லாம் வரும்னா, இங்கே காலமில் கமா சிட்டி கொடுத்துருப்பீங்க. இங்கே கமா சிட்டி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், சிட்டி கொடுத்துட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். ஓகேவா? ஸோ இங்கே சிட்டிங்கிற காலம் நேமையும் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி இங்கே வேல்யூவும் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? கமாவும் இருக்கக்கூடாது. கமா கொடுத்தா பக்கத்தில் ஒரு வேல்யூ வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இன்னும் முடியல. இப்போ பாருங்க, இப்போ அடுத்தது இங்கே பாருங்க, இப்போ என்னெல்லாம் எரர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே 5 காலம் கொடுத்துட்டேன், 5 காலம் டைப் பண்ணியிருக்கேன். இங்கே 4 வேல்யூ தான் இருக்குது. காலம் நேம் 5, வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ டைப் பண்ணிவிட்டு கமா போட்டு விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன வரணும்னா எரர் தான் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது வேலிட் டேட்டா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் பாரு. இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இதே டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தோமா? எப்படி யூஸ் பண்ணியிருந்தோம்? ஸ்ட்ரிங்காக கொடுத்துருந்தோம், சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? கடலூர் வந்து ரீப்ளேஸ் ஆகும் டிஃபால்ட்டுங்கிற இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிற இடத்துல. ஸோ அதனால தான் இந்த டிஃபால்ட் டைப் பண்ண இடத்துல ப்ளூவாக மாதிரி இருக்கா? ஸோ ப்ளூவாக இருக்கிறதுல என்னன்னு சொல்லியிருக்கோம்? கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ கீவேர்ட்ஸ் இருந்ததுன்னா ஸோ அங்கே அந்த குறிப்பிட்ட
கன்ஸ்ட்ரைனோ கீயோ அப்ளை ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது எனக்கு கடலூருங்கிறது ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ 2 விதமாக நீங்கள் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைனை யூஸ் பண்ணலாம். ஒன்று 5 காலம் நேமை டைப் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டுன்னு டைப் பண்ணணும். அப்படி இல்லையா 4 காலம் நேமை மட்டும் டைப் பண்ணிவிட்டு வேல்யூ 4 டைப் பண்ணால் போதும். டிஃபால்ட்டை நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருந்தோமோ அது ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ கரெக்டான மெத்தட்னா 2 மெத்தட். ஒன்று 4 காலம் நேம் 4 வேல்யூ, அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் இருக்கிற காலமே விட்டுடணும். அப்படி இல்லையா 5 காலம் நேம் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு 5வது வேல்யூவில் டிஃபால்ட்டுன்னு கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ இன்னும் இதிலே நம்ம நிறைய எக்ஸாம்பிள் போகலாம். இது ரொம்ப சிம்பிளுங்கிறதுனால இதில் இன்னும் போக வேண்டிய அவசியம் இருக்காது. புரிஞ்சுது இல்லையா?